வணக்கம் கோபால். வணக்கண்ணா. வணக்கம். இன்னைக்கு தான் கோபாலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக பழைய மாதிரி திரும்ப மாற்றி கோபாலை கொண்டு வந்தாச்சு. கோபால் பாருங்க, வேட்டி மஞ்சள் சட்டை அற்புதமாக இருக்காப்புல. சார் கோபால் இன்னைக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குது யார் கோபால்? எங்கள் அப்பா. இது வரைக்கும் நீ காமிக்கவே இல்லை ஒரு நாள் கூட. இது வரைக்கும் நான் காமிக்கலன்னா இத்தனை நாள் அவர் வெளியே இருந்தார். நேற்று தான் சாலிகிராம் வந்தார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் தான் உங்கள் அப்பான்னு எனக்கு சொல்லவே இல்லை சார் ஒரு நாள் கூட. நான் தான். நீங்கள் எப்போ சார் வந்தீங்க? அவன் தான் சொல்லுவேன் என் அப்பான்னு. எப்போ நீங்கள் எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து? இன்னைக்கு அவன் அப்பன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். காலையில் தான் வந்தீங்களா? சங்கல் கோயிலேருந்து பச்சேரி வந்தேன். சூப்பர் சார். எல்லாருமே பசேரி தானே வருவாங்க. இப்போ நாம காசு இருந்தால் பிளேட் ஏறி வரலாம். ஓகே மிஸ்டர். வணக்கம் மிஸ்டர் கோபால். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பொசிஷனில் பார்த்தோம்னா கோபாலுக்கு நம்மளையும் மரியாதை கொடுக்கணும் போல தோணுது இல்லை? இதுவே நேற்று அந்த ஃபோனு கடையில் நேற்று போன வாரமாக பார்த்தோம்ல? நேற்று தான் பார்த்தோமா? எனக்கு இன்னும் நாலு எப்போ பார்க்குறேன், எப்போ நாள் போகிறதே தெரிய மாட்டேங்குது மிஸ்டர் கோபால். ஓகே. அடுத்து இப்போ எங்கே வெள்ளையும் சொல்லியுமே கிளம்பிட்டீங்க? இந்த ஒரு பொண்ணு ஒன்று பார்க்க போனால் அப்படின்ட்டு ஐடியா. பொண்ணு பார்க்க போகிற மாதிரி ஐடியாவா? ஆமாம். இப்படியே சொல்கிறான் சினிமான்னு ஒரு பிள்ளைய கட்டி வச்சு 2 பேரும் சினிமாவில் சொல்லி அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு. ஓஹோ, அதாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் ஐடியா பண்ணிட்டியா? கல்யாணத்தை பண்ணி வச்சா அவர் வந்து பக்காவா வந்துருவாப்லன்னு. சூப்பர் சார். துணை வேணும், ஒரு பெண் துணை கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக வேணும் சார். உண்மைதான் சார். அதுலேயும் கோபால் மாதிரி ஒரு திறமையான ஆளுக்கு கண்டிப்பாக ஒரு பெண் துணை வேணும். ஆமாம் கண்டிப்பாக. அது எந்த ஏரியாவுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? என்ன மாதிரி எது பொண்ணு இருக்குதா சொல்லிட்டீங்களா? இது எப்படி? பார்த்தோம், நிறைய பொண்ணுகளை பார்த்தோம். அவனுக்கு பிடிக்கல. ரசகுலத்தில் ஒரு பொண்ணு இருக்கான், அவன் ஏற்கனவே பார்த்து வச்சுக்கானா. என்னை கூப்பிட்டா நான் சரி வந்தேன். போகிறோம், ஈவினிங் போயிட்டு ஒரு 5 மணி வெயிலாக இருக்கும், 5 மணி போயிட்டு பொண்ணை பார்க்கலான்னு. ஓகே சூப்பர் சார். கோபால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏன் பொண்ணு பார்த்துட்டு சில பொண்ணுகளை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கியா? இல்லை, பொண்ணு இந்த பொண்ணை பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு தான் என்னை பிடிக்கல. ஏன் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல? குடிக்கிறேன், கஞ்சா அடிக்கிறேன். குடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறோம்னு சொன்னாங்களா? அவங்க நேரடியாக பார்த்தாங்களாம்மா நீங்கள் கஞ்சா அடிக்கிறத? அவங்க பார்க்கல, அவங்களோட என்னோட தோற்றம் அப்படி இருக்குல்ல, அதனால அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதாவது உங்களை தோட்டத்தை பார்த்து குடிக்கிறாப்புல கஞ்சா அடிக்கிறாப்புன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்களா? ஆனால் நீங்கள் கஞ்சா அடிப்பீங்களா? இல்லை இல்லை, நம்ம சிகரெட் அடிப்பீங்களா? நான் உண்மையிலே பேசுறேன், உண்மையிலே சொல்றேன். என் பெத்த பையன் தான். உண்மையிலே என் கூட இருந்த வரைக்கும் அவன் கஞ்சா அடிச்சதுல குடிச்சது சாப்பிட மாட்டான். சோறு சாப்பிட மாட்டான், அது மட்டும்தான் உண்மை. அதனால கண்ணெல்லாம் முள்ள போயிருக்கு. வீட்லயும் சாப்பிட மாட்டான். கேக்கு, பால் இந்த மாதிரி தான் குடிப்பான். ஏன் கோபால் நீங்க நல்லா சாப்பிட்டானா? நல்லா சாப்பிட்டானா? சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழகுதா. 24 வயசு ஆகுது. இல்ல குழந்தைய சொல்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழக சொல்லி வயசு ஏஜ் ஆகி போச்சு. அப்புறம் என்ன இனிமே நீங்க சின்ன பிள்ளைல எதனா சொல்லி தர மாட்டீங்களா? சின்ன வயசுல அப்படிதாங்க, சோறே சாப்பிட மாட்டான். இட்லி கொடுத்தா துப்பிடுவான், சோறு நிக்க மாட்டான். இட்லி கொடுத்தா துப்பிடுவாப்லையா? டீ காப்பி என்னனாலும் குடிப்பான். இப்போ வந்து நாட்டு சக்கரை பால் தான் குடிப்பான். கேக் இருந்தா போதும் அவனுக்கு. நீ 1000 ரூபா கொடுத்தா கூட வேணான்றான், கேக்கு தான் அவங்க. 3 கேக்கு 5 கேக்கா இருந்தாலும் பொறுமையாக தான் சாப்பிடுவான். அதுல 1 மணி நேரம் கூட நம்ம காப்பி வாங்கி கொடுத்தா கூட இது நாட்டு சக்கரை பால் வாங்கி கொடுத்தோம்னா அது ஆறி போன தான் குடிக்கிறாப்லையா? ஆமா, ஆறிதான் குடிப்பான். அது அவன் பழக்கம். எனக்கே புரியல. அதை 1 மணி நேரம் ஆற வச்சு பொறுமையாக தான் குடிப்பான். வேலை இருந்தா கூட வாடா போவான்னா கூட ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிப்பான் பொறுமையாக. இன்னைக்கு வந்து இந்த பிரசாத் லேபுக்கு வந்திருக்கீங்களா? இங்க என்ன எதுவும் விசேஷமா? இங்க வேதாஜி பாண்டியன்னு ஒருத்தர் டைரக்டர், என் நண்பர். வேல்ராஜ் பாண்டியனா? வேதாஜி பாண்டியன். சரி ஓகே. இரவு பறவைன்னு ஒரு படம். ஓகே. இது வந்து இதுக்கு முன்னாடி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களா? அதான் மான கூட்டம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கூடா எல்லாத்தையும். கண்டிப்பா அந்த படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுப்பாரு. அடுத்த படத்துல. ஆமா, அடுத்த படம் டைரக்டர் எனக்கும் பழக்கம் தான். எங்க குருநாதர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. சரி சரி, புரியுதுல? இப்போ என்ன அதில் கவிதை கோபால் நீங்கள் என்ன அதில் நடிக்க போறீங்களா? வாய்ப்பு கேட்க போறீங்களா? இது முடிஞ்சிருச்சுல. அடுத்த படத்தில் எடுத்தாருன்னா வாய்ப்பு கேட்போம்.
அடுத்த படத்துல எடுத்தாருன்னா ஏதாவது வாய்ப்பு கேட்போம். வாய்ப்பு கண்டிப்பா கேட்பீங்களா? கேட்போம். இந்த மாதிரி தோற்றத்துல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரி, ஓகே. இதே காஸ்டியூம்ல இருந்தா எப்பவுமே உங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கிடைக்கும் மிஸ்டர் கோபால். என்ன சொல்றீங்க? ஓகே. உண்மை சார். ஓகே. அதான் நம்மளும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துட்டாங்க. இப்போ என்னுடைய சேனல்ல உங்க வீடியோ ஏன் போடலன்னு கேட்குறாங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு பக்காவா ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா நிறைய வந்து படங்கள் வாய்ப்பு கிடைக்கும். என்ன சொல்ற? கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். இப்போ கோவால நான் வாடா போடான்னு சொன்னாவே எல்லாரும் கோவப்படுறாங்க. எதுக்கு அவரை நீங்க வாடா போடான்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களை மரியாதை வச்சிருக்காங்க. நீங்க தான் அதை காப்பாத்திக்கணும். புரியுதா? ஓகே, ஓகே. ஓகே. அப்போ அடுத்து என்ன மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணுமா? ஓகே. என்ன எங்கே போறீங்க சாப்பாடுக்கு? இங்கே விஷாத்தில் இல்லையா? என்ன சாப்பாடு போடுறாங்க தெரியலையே. நான் வந்தா சாப்பாடு போடுவாங்களா? யார் வந்தாலும் போடுவாங்க. யார் வந்தாலும் போடுவாங்களா? சத்தமா பேசுங்க. யார் வந்தாலும் போடுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு இது இருக்கும்போது நம்ம சவுண்டு தான் முக்கியம். நல்லா பேசணும், கண்ணீர் பேசணும். சோறு சின்ன தானே, நீ உள்ள வந்து பாருங்க எப்படி சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்றதுக்கு என்ன கோபால் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. நல்லா சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடணும். நல்லது. அப்போ முண்டி எடுத்து சாப்பிடுங்க. சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. அதை ஏன் சொல்றீங்க? சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான். ஓகே. இப்போ அடுத்து எப்போ கல்யாணம்? ஈவினிங் ஒரு 5 மணி வெயில் தாங்கன்னு. இல்ல கல்யாணம் இல்ல பொண்ணை பார்த்தாதான் 1000 பொண்ணு ரிஜெக்டிவ் பண்ணிடுச்சு. இந்த பொண்ணு ஓகே பண்ணுங்கிற நம்பிக்கையில போறோம். பொண்ணு எந்த ஏரியா? தசவபுரம், நாகத்தம்மன் கோயில் பக்கத்துல. நல்ல குடும்பமா? நல்ல குடும்பம். ஓகே. அப்புறம் என்ன, மாப்பிள்ளை மாதிரி இருக்காப்ல, வேட்டி சட்டையெல்லாம் போட்டு உண்மையிலுமே மாப்பிள்ளை மாதிரி இருக்காப்ல. கலகலன்னு இருக்க கோபால், மிஸ்டர் கோபால். நல்லா ஜாலியா பேசுங்க. புரியுதா? நீ கலகலன்னு தான் நம்ம பசி. எல்லாரும் கலகலன்னு தான் இருக்க விரும்புவாங்கடா. ஒரு பொண்ணே என்னடா சொல்லுவோம் உன்னை இப்படி பார்த்தா கலகலன்னு இரு. கலகலன்னு இருந்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமை என்ன குறைஞ்சா போற. கலகலன்னு இருங்க, ஜாலியா பேசுங்க. புரியுதா? எவ்வளவுதான் சொல்றது. என் பொண்டாட்டியும் சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டேன். கொஞ்சம் உற்சாகமா கலகலன்னு. ஏன் கோபால் உங்களுக்கு கலகலன்னு இருக்கிறது என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்தமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சவுண்ட் இல்லாம அவ்வளவு எனர்ஜியா பேசு. வாய்ஸ் எப்பவுமே இப்படி வந்தா தான் நல்லா இருக்கும். நீ ஒரு பெரிய ஆளாண்டா எல்லாம் போராடுற. உங்க அப்பா எதுக்குடா போராடுற? புரியுதா? நல்லா ஜாலியா பேசுனேன். இப்ப பொண்ணுகிட்ட போய் என்ன பேசுவ? என்ன கேட்கல அது பேசிடுவேன். அவ என்ன கேட்கிறாளோ அது பேசிடுவேன். கண்டிப்பா. பரவாயில்ல. இப்பவே உரிமையா சொல்றாப்ல பத்தியா? அவனு சொல்றாரு. அவங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல. அது ஒரு ஓகே. அவன் லாங்குவேஜ் இருக்கு. உங்க பொண்டாட்டிய வந்து ஒரு இப்பவே கல்யாணம் ஆயிட்டதான் நினைக்கிறாப்ல. பரவாயில்ல. சந்தோஷம். அது ஒரு நம்பிக்கையோட இருக்காப்ல. அப்படி இருந்தாலே சந்தோஷம் தான். சரி. அடுத்து சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவருக்கு மேரேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் ரூம் பார்த்து வைங்க சார். கண்டிப்பா. அதுக்கா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு வீடு எடுத்துக்கும். கனவு மணி அவங்க தனியா வரும். அப்பதான் அவன் சம்பாதிப்பான். எவ்வளவு நாள் சம்பாதிப்பான். அந்த பிள்ளை எல்லாம் பார்த்துப்பான். அதெல்லாம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்ல சம்பாதிப்பாப்ல. நல்ல டேலண்ட் இருக்கு. நல்ல வருமானம் இருக்கு. அது எந்த குறையும் இல்லை. ஆமா. நான் அவன்கிட்ட ஒரு 10 ரூபா கூட வாங்குறது இல்லை. என்னைக்காவது வந்தா டிஃபன் வாங்கி கொடுப்பான். காசு கேட்பாரா கோபால்? காசு கொடுன்னு கேட்பாரா? இல்ல காசு சத்தமா? காசுல கேட்க மாட்டாரு. இப்ப அவர் நான் எவ்வளவு பேசிட்டேன், சார் எவ்வளவு பேசிட்டாரு, நீங்க ஏன் அப்படி கம்மியா பேசுறீங்க? நான் அப்படித்தான். நான் எப்பவுமே யார்கிட்டயும் அவ்வளவு பேசிக்க மாட்டேன். எனக்கு அவ்வளவு இதெல்லாம் கிடையாது. நார்மலா பேச நார்மலா இருக்கேன். வேற எதுவும் கிடையாது. இப்ப அந்த பொண்ணுகிட்ட இப்ப பார்க்க போற பொண்ணுகிட்ட போய் நீங்க என்ன கேட்க போறீங்க? இப்ப பொண்ணு உங்க கூட தனியா பேசுன்னு சொல்லுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசுவேன். என்ன பேசுவீங்க? அவ என்ன கேட்கல அது பேசுவேன். நீ ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? ஆசை இருக்கும்ல, என்ன கேட்பீங்க? எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. பொண்ணா இருந்த போதும், வேற எதுவும் தெரியும். சரி. இப்போ வந்து ஓகே, இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஏன் இப்போ நான் தான் அந்த ஒரு பொண்ணு நினைச்சுங்களேன், ஒரு என்ன வச்சு ஒரு கவிதை சொல்லுங்கன்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க அந்த பொண்ணுக்காக, உங்களுடைய வருங்கால மனைவிக்காக? ஏன்னா கவிதை கோபால் கவிதை நேம் பார்த்து அவங்க கேட்பாங்க, ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு. ஆசையா ஒரு கவிதை சொல்லு. ஹீரோனியான்னு நினைச்சுக்கோ, பொண்டாட்டியான்னு நினைச்சுக்கோ. ஹீரோனி தாண்டா ஒரு கவிதை. ஹீரோயின் வேற பொண்டாட்டி இருக்கும்.
அது ஓகே பரவாயில்ல விடு சொல்லு. முதல்ல இப்போ தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தான் பார்க்குற. என்ன கவிதை சொல்லுவேன்? புது பண்டா 99 பொண்ணை பாடுறோம், 100ஆவது பொண்ணு பார்க்க போகிறோம். இந்த பொண்ணுக்கிட்ட உன் கவிதையை கொட்டுறா, சிம்பிளா 2 வரலையே கொட்டு. அழகு நிலா வானத்திலே அன்பு மனைவியின் மனதிலே, அழகு நிலா வானத்திலே அன்பு மனைவியின் மனதிலே, என் இதயமும் சொல்லும் கண்மணி உன்னை மட்டும்தான், உன்னை மட்டும்தான், உன்னை மட்டும்தான் நன்றி. லாஸ்ட் மட்டும் அமுக்குது. எப்பவுமே அப்படித்தான். இல்லை அது கொஞ்சம் கம்மி இளம், கடைசி அமுகும்ல. அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி. ஓகே இப்போ அந்த பொண்ணு உங்களை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அடுத்த மேரேஜ் எப்பன்னு பார்க்கணும். சரி சார், அதுக்கான மேரேஜுக்கான பிளான்லாம் பண்ணிட்டீங்களா சார்? உண்மையிலுமே நானும் ரொம்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா ஒரு வடபள்ளி கோயிலில் முருகன் கோயிலில் தாலி கட்டி ஒரு 4 பேர் சாப்பாடு அளவு உதவி நான் ஒரு டீமா சேர்ந்து ஒரு உதவி பண்றேன் கோபால். என்ன சொல்ற? புரியுதா? ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கல, அந்த சாப்பாடு செலவு நாங்கள் பார்த்துருவோம். என்ன சார் சொல்றீங்க? நீங்கள் தைரியமா நீங்கள் இது பொண்ணை பாருங்க. அந்த சாப்பாடு செலவுக்கான என்ன ஆகுதோ ஒரு 10 பேர் 20 பேர் சாப்பிட்றோம்னு வச்சுக்கல, அந்த சாப்பாடு செலவுலாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, கோபாலுக்காக நம்ம இது செய்வோம். கண்டிப்பா என்ன சொல்றேன்? கண்டிப்பா கோபாலுக்காக செய்வோம். கோபால் நேற்று முந்தா நாள்லாம் ரொம்ப இதாக இருந்தாப்புல. நல்லா தூங்கணும் கோபால், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்க. இரவு தூங்குறது இல்லை, அதான் உண்மை. ஏன் இரவு தூங்குறது இல்லை? ஆமா, இரவு பறவை மாதிரி. இரவுல நைட்ல எங்க போறீங்க நீங்க? எங்கேயும் போக மாட்டேன், ஆஃபீஸில் பின்னாடி படுத்துருப்பான் ஹாலில். விடிய விடிய யூடியூப் பார்க்குறது தான் வேலை. அப்படியா கோபால்? இல்லை யார்கிட்டயாவது மொபைலில் பேசிட்டு இருப்பாங்க. மொபைலில் பேசிட்டு இருப்பியா? மேக்ஸிமம் ஒரு 4 மணிக்கு மேலே தான் தூங்குறது. அது நல்லா தெரியும். தூக்கம் இல்லாம கண்கள் உள்ள போகணும். நைட்ல தூங்குனானா? தூங்கத்தான் செய்யும். அப்படியே முகமெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு, தெரியல. ஏன் அப்படி இருக்கு? தெரியல, இரவு தூக்கம் இல்லை, அதான் கண்ணெல்லாம் சொல்லுங்க. சாப்பாடு 2வது, தூக்கம் இல்லை. நல்லா தூங்கணும் கோபால், புரியுதா? நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உடம்பு கொஞ்சம் தான் இருக்கேன். தூக்கம் இல்லாட்டினாவே கண்ணு உள்ளே போயிடும், புரியுதா? அதனால நல்லா தூங்குங்க. இந்த மாதிரி எப்பவும் போல ஜெகஜோதியா இருங்க. வேற உனக்கு அப்பா வேற கூட வந்துட்டாரு, இனிமே என்ன சந்தோஷம். இது வரைக்கும் தனியா இருந்த, இப்ப துணைக்கு அவர் இருக்காரு. உனக்கு ஒரு மனைவி வரப்போகுது. பொண்ணு பேர் என்ன சார்? அங்க போய் தான் கேட்கணும். இனிமேதான் கேட்கணுமா? சரியா கேட்கல. நம்ம தெரிஞ்சவங்க கூப்பிட்டுருக்காங்க, அங்க போனதான் பேர்லாம் கேட்கணும். அங்க போய் தான் தெரியும். இந்த இது கண்டிப்பா நல்லபடியா அமையும் நினைக்கிறேன். கண்டிப்பா. என்ன கோபால், உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை சொல்லக்கூடாது, கண்டிப்பா அமையும். ஓகே, கண்டிப்பா அமையும், புரியுதா? நான் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல பேசும்போது கூட சொன்னல, கண்டிப்பா அடுத்த வருஷம் நேரமா கவிதை கோபாலுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னல. அது நடக்கும் பாரு, கண்டிப்பா நடக்கும். அவனுக்கு ஒரு மனைவி அமைவா. ஆமா. ஓகே கோபால், அடுத்து சாப்பிட போறதா சொன்னீங்க, போலாமா? எனக்கு சாப்பாடு தருவாங்களா வந்தா? வாங்க சாப்பிடும், யார் வேணா சாப்பிடலாம். தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் வாங்க, நான் இருக்கேன். ஓகே, நன்றி. பாருங்க, கோபாலை பத்திரமா பார்த்துக்கங்க. அவருக்கு என்ன உதவியோ அவருக்கு செய்யுங்க. நீங்க கூட நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.